என்னை தேடி வந்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே. அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இந்த காலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை கொடுத்த கோடான கோடி நன்றி தேவனுக்கு. இந்த பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு நன்றி. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாஞ்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற அதற்காக கர்த்தர் மிகவும் உங்களை நேசிக்கிறார். அவருடைய விருப்பமும் சித்தமும் இப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கும் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலுமே எல்லா காரியத்திலுமே அவர் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இந்த மாதத்தை அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் பாருங்கள். உபாகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியாவும் பின் மாரியாவும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காகவும் உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். பாருங்க, கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பாருங்க, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவார். இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ மத்தியில் இருக்கிற நேரத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவார். வெறும் சோறு மட்டுமில்லை, எல்லா விதமான சகலவித நன்மையும் நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்ப. இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ விதத்தில் நாடு சண்டை நடக்கு. அது கிடைக்க மாட்டேங்குது, இந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கி அவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்துவம் பாருங்கள். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படியாக, இன்னும் அதிகமாக களஞ்சியங்கள் வீட்டில் வைக்கும்படியாக. பாருங்கள், அந்த அளவு இந்த மாதத்திலே அவர் வைக்கிறார். பாருங்கள், வர்ற மாதத்திலிருந்து இந்த மாதம் முதல் கொண்டு உங்களுடைய வீட்டில் இந்த அளவுக்கு சேர்க்கும்படியாக ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் பாருங்கள், மலைகளை மும்மாறி பின்மாறியும் பெய்து இதையெல்லாம் சேர்த்து வைக்கும்படி அவர் செய்கிறார். பாருங்கள், மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். அதாவது வட்டாரந்தரில் இருந்தாலும் புல் முளைக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாய். எல்லா உணவு மாட்டு ஜீவன்கள் உன் வீட்டில் இருக்க எல்லா மிருக ஜீவன்களுக்கும் திருப்தியாக கொடுத்து, வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லா விதமான எல்லாத்தையும் நீ போஷித்தும் திருப்தியாக இருப்பாய். பாருங்கள், நிறைய பேர் சொல்லலாம், ஐயோ வேலையில் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு கம்பெனி நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க, ஐயோ பெரிய பிரச்சனை நடக்க என்ன செய்ய, இந்த வர்ற காலங்களில் நான் என்ன பண்ணேன், இந்த பிஸ்னஸ் நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன், நான் இந்த எப்படி முடியும், நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்த வேலை என்ன வருமா, அந்த சண்டைலாம் நடந்துகிட்ருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன். நம்ம மனுஷன் மத்தியில் நிறைய குழம்பி கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவன் வாக்கு கொடுக்குறார். பாருங்கள், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய், குறைவு இருக்காது அப்படி சொல்கிறார். நீ உன் வீட்டில் எல்லா களஞ்சும் நிறைஞ்சிருக்கும் அப்படி சொல்கிறார். அவர் வாக்கு கொடுக்குறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், எத்தனை இந்த மாதத்தில் வர்ற மாதத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கூடும், உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாகும், உங்களுக்கு எல்லாரை விடையும் நீங்கள் அதிகமாக செலுத்தி மகிழ்ச்சியாக இருப்பீங்க கர்த்தருக்குள்ளே. அதை தான் அவர் வாக்கு கொடுக்குறார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவார். நீ மட்டும் இல்லைப்பா, உன் மிருக ஜீவன்களும் மற்றும் எல்லா விதமான உன் வீட்டில் களஞ்சியங்கள் நிறைந்தோடி எல்லாத்தையும் தேவன் சொல்லுகிறார். நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்பான்னு சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இந்த வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்தார் என்றால் அது நிச்சயமாக நிறைவு. அவருடைய வார்த்தை என்றும் மாறாது. அது உண்மைதானே? அது விசுவாசிக்கிறே இல்லையா? கண்டிப்பாக அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் என்னன்னு பாருங்கள், உங்களுடைய தொழிலில் நீங்கள் யோசித்துட்டு இருப்பீங்க, ஆனாலும் இன்னும் அதிகமாக அது முன்னேற்றத்தை இன்னும் கொடுக்கும். வேலையிலையும் பாருங்கள், நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு இன்னும் புதிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான வேலை உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு அற்புதமான நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கும். இந்த மாதிரி தேவன் அதெல்லாம் செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிற அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். எப்படி? இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்தால் அவர் சொல்ல, நீ திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி அடைவார்னு சொல்லியிருக்காரு. திருப்தியாக இருப்பாய். எல்லாத்துலேயுமே சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லா விதமான சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த வீட்டினுடைய செல்வங்கள், பொருளாதாரம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்துலேயுமே நீ
எப்பவும் நீ திருப்தியாக இருப்பாங்க. உன்னுடைய வீட்டில் உள்ள களஞ்சியங்கள் எல்லா பொருளுமே அரிசி பருப்பு இருப்பு எல்லாமே சொல்லுங்க ஐயோ வரத போது எல்லாம் மொத்தமாக எடுத்து போட்டுருமா அப்படி ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்துகிறார். உங்கள் வீட்டில் எப்பொழுது இருக்கிற போல இதை விடையும் மேலான களஞ்சியங்கள் நீங்கள் வீட்டில் நிறைச்சி வைப்பீங்க. ஆகையால் அவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்க. மீண்டும் அந்த வாக்கு தத்துவத்தை படிக்கிறேன் பாருங்கள். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நீ ஏற்ற காலத்தில் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே மும்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ண அதாவது மலை பெய்ய பண்ணி மிருக ஜீவனுக்காக்கும் உன் வெளியில் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அதாவது சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். இந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் வீட்டினுடைய எல்லா காரியத்தையும் நிரப்பி உங்களுக்கும் எல்லாத்தையும் நிரப்பி நீங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கிற வண்ணமாக உங்களை ஆக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் கொடுத்த தேவனும் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.